கடைசி கிளாஸ் எதிர நிப்பாட்டியும் என்ன விஷயத்தை பேசி நிப்பாட்டம் உங்களோட அறிமுக வகுப்புட கடைசி எதிர நிப்பாட்டியும் கேக்கலைங்க உஸ்தாத், புரியல. இல்ல மறந்துட்டா. கடைசியா நாங்க ஆ, அறிமுக வகுப்புட எந்த பாட்டை நிப்பாட்டிக்கிறோம் ஞாபகம் இருக்குதா? இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் பார்த்தோம் உஸ்தாத். அதான் எப்படி இன்ட்ரடக்ஷன்ல எல்லாம் நாங்க எதிர நிப்பாட்டினோம். என்ன கடைசியா உங்களுக்கு சொல்லி தந்தேன், என்ன விஷயத்தை நான் பேசினோம். இஜாசாவை பத்தி பேசணும் இஜாசா உஸ்தாத். பத்தி பேசுனீங்க. வெரி குட். அதான் கேட்டேன், அதைத்தான் கேட்டேன். இன்னைக்கு நான் அது இருந்தா எங்க இதை ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட ஆ, லெவல் எதுன்னு பார்த்திக்கிறோம். உங்களை இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து கொண்டு போறதாக, ஃபர்ஸ்ட் லெவல்ல வசனங்கள் ரீதியான உச்சரிப்பு பயிற்சியிலிருந்து உங்களோட பாடம் ஆரம்பிக்கப்பட்டதாக பேசினோம். அதே போல எங்கட ஹைராக் எங்கட சிஸ்டத்துல அவங்களோட எந்த இடத்துல இதை கொண்டு போறோம், அதற்கு அப்பால நீங்க பயணிக்க வேண்டிய பார்ட் எது, எதுக்கு அடுத்ததாக என்னென்ன ஸ்டெப்புகளை நீங்க மூவ் பண்ணணும் என்று சொல்லி எல்லாம் நாங்க பேசிட்டோம். அதுக்கு ஆமாங்க. பின்னாலதான் உங்களுக்கு இஜாசாவை பத்தி பேசி நிப்பாட்டணும். அப்படிதானே? ஆமா ஆமாங்க உஸ்தாத். குர்ஆன் அகாடமியோட விஷன் இலக்குகளை பத்தி உங்களோட பேசினோமா? இல்ல 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 உஸ்தாத், இல்ல உஸ்தாத், இல்ல. இல்ல. இல்ல உஸ்தாத், பேசல நாம. ஹை, ஓகே, நல்லா. குர்ஆன் அகாடமியோட மிஷன் இலக்கும் தூர நோக்கையும் நாங்க உங்களுக்கு இந்த இடத்துல அடையாளப்படுத்துறோம். ஏனென்றால் அப்பதான் நீங்க கிளியர் ஆகிக்கணும் நாங்க என்னத்தை செய்யறோம், என்னென்ன செய்ய எங்கட சைட்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தருவோம் என்ற விஷயங்களை நீங்க சரியாக விளங்கிக்கணும் என்றால் இரண்டும் உங்களுக்கு மிக கிளியராக தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய இலக்கை பொறுத்த வரைக்கும் குர்ஆன சரியான உச்சரிப்போட, அடிப்படையான சட்ட விதிகளோட, உங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரலோசை டாக்கெட் பண்ணி குர்ஆன பிழை இல்லாம சரளமாகவும் எளிமையாகவும் உங்களை ஓத பழக்கிறது தான் எங்கட உங்களுக்கு உரிய டார்கெட். இதுக்கு வெளியால நாங்க உங்கள்ட்ட எதுவும் செய்ய மாட்டோம். என்னென்ன செய்ய மாட்டோம்ங்கிறதையும் நாங்க இன்ஷால்லா உங்களுக்கு பின்னுக்கால விளங்கப்படுத்திக்கிறோம். எங்கட ஓகே. விஷன் தூர நோக்கு ஃபைனலாக நாங்க அடைய விரும்புகிற டார்கெட் என்னென்றால், உங்களை மாதிரி எங்கட அகாடமியில நிறைய பேர் படிச்சு கொண்டிருக்கிறாங்க ஓதுறதுக்கு. எனவே புதிய ஒரு பரம்பரை உண்டு, அல்லது இருக்கிற ஒரு பரம்பரையை நாங்க இன்னும் தமிழ் பேசும் உலகில நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கணும். அந்த சந்ததி எப்படி இருக்கணும் என்றால், அல் குர்ஆன அதற்கே உரிய முறையில சரளமாகவும் எளிமையான மெத்தட்லையும் ஓதுகின்ற ஒரு சந்ததியை நாங்க உருவாக்கணும். உங்களை போல பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வார நேரம் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாகும் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்க அதுக்கான அந்த தாக்கத்தை மையப்படுத்தி தான் எங்களோட பயணம் கடந்த 5 வருடங்களாக போய்கொண்டு இருக்குது. இப்ப நீங்க விலகிக் கொள்ளணும், எங்கட அகாடமியில் நாங்க என்னென்ன செய்ய மாட்டோம் என்று சொல்லி. எங்கட டாக்கெட்ல இல்லாத விஷயத்துல உண்டு என்னென்றால், எங்கட படிக்கிற பிள்ளைகள் குர்ஆனை முழுமையா எங்களுக்கு ஓதி ஒப்பு வைக்கணும் என்று கேட்டா, அப்படி எங்க டாக்கெட் உண்டு எங்கள்கிட்ட இல்ல. சரியா? 30 ஓகே ஜுஸ் வரையும் உஸ்தாத். நீங்க எங்களுக்கு ஓதி முடிச்சு ஒரு விழாவா கொண்டாடணுமா, அப்படியா இருக்குது சிஸ்டம் என்று கேட்டா அப்படியும் இல்லை. நிறைய மதரசாக்கள்ல நீங்க ஓதல் மட்டும் இடம்பெறுகின்ற நிறைய மதரசாக்கள் பள்ளிக்கூடங்கள்ல நீங்க அந்த விஷயத்தை பார்க்க இயலும். அவங்க முழு குர்ஆனையும் ஓதி ஒப்புவிக்கணும். ரெண்டாவது 30 ஜூஸை முடிச்சதுக்கு பின்னால் அவங்க அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறதை நாங்க பார்க்குறோம். அப்படி எங்கள்கிட்ட இல்லை. எங்கள்ட சிலபஸ்ல வந்து 30 ஜூஸையும் ஓதி முடிக்கிறது தான் எங்கள்ட சிலபஸ் அல்லது எங்கள்ட பாடத்திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணதாக அமையும் என்று கேட்டால் அப்படி இல்லை. எங்கள்ட சிலபஸ்ல நீங்க நாங்க சொல்ற சிஸ்டத்துக்கு கூட வந்தால் ஒரு கட்டத்துல நீங்க எங்கட உதவி இல்லாம, எங்கட சப்போர்ட் இல்லாம நீங்க உங்களோட குர்ஆன்ல விரும்பிய பக்கம் ஒன்றை நீங்க பிரட்டி ஓதுறதுக்கான இயலுமை உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே அடுத்த உஸ்தாத். முக்கியமான விஷயம், எவ்வளவு காலத்துக்கு மௌத்து வரைக்கும் எங்களோட கிளாஸ்ல இருந்து கொண்டே ஆயிக்கணும், முழு குர்ஆனையும் மோதி காண்ற வரைக்கும் பயம் இருக்குது, இருந்து கொண்டு தான் நிக்கணும் என்று கேட்டால் அப்படியும் இல்லை. எங்களோட சிலபஸ்ல நகர்வுகள் வந்து உங்களுக்கு விளங்கும். நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போது உங்களுக்கு குர்ஆனை ஒரு பார்ட் குர்ஆன்ல ஒரு ஸ்டெப் உங்களுக்கு மூவ் பண்ணியலும், செகண்ட் லெவல்ல முடிக்கிற நேரம் இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு மூவ் பண்ணியலும், இப்படி உங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகலாம். குறிப்பிட்ட ஒரு பீரியடோட முழுமையாக எங்களோட கிளாஸ்ல நீங்க விட்ரோ ஆகி செல்ஃபா நீங்களாகவே குர்ஆனை ஓதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எங்களோட அகாடமியில வந்து 5 வயதுக்கு உட்பட்டாக்கள், 15 வயதுக்கு உட்பட்டாக்கள், இப்படிப்பட்ட ஒரு டீம் மாத்திரம் தான் ஓதணுமா, அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு மட்டும் அந்த அகாடமி என்று கேட்டா அப்படி இல்லை. எனவே எங்க டார்கெட்ல வந்து வயதில்லை என்ற ஒன்று, வயது என்கிறதுக்கான ஒன்று வரையறை ஒன்று இல்லை. யாரும் எத்தனை வயதானாலும் வந்து ஓதுறதுக்கு கற்றுக்கொண்டு போகலாம்.
இது ஓகே உங்களுக்குரிய சில உஸ்தாத். முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது, நீங்க கிளாஸஸுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னுக்கு ரெடி ஆயிக்கோணும். அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 2 வகுப்புகள், போன வகுப்பு ஆயிக்கலாம் அல்லது இந்த வகுப்பு ஆயிக்கலாம். உங்கள்ட்ட அது ஒரு பங்க்சுவாலிட்டியான ஒரு மெத்தட் ஒன்று உங்கள்ட்ட இருக்கிறத நாங்க காண்றோம். எனவே நாங்க அத வரவேற்றுக் கொள்றோம். அது முக்கியமான பண்புகள்ல உண்டு. 2வது, உங்களோட டிவைஸ்ல சார்ஜ், நெட்வொர்க் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குதாங்கிறத நீங்க ஏர்லியா செக் பண்ணி கொள்ளணும். நான் நினைக்கிறேன் அதுவும் பிரச்சனை உண்டு உங்கள்ட்ட இல்ல. 3வது முக்கியமான விஷயம், கிளாஸஸ் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிற டைம்ல, ப்ராசஸ் ஆகி கொண்டிருக்கிற டைம்ல, உங்களோட டிவைஸ், நீங்க ஃபோன் யூஸ் பண்ணுறா, ஃபோன் ஆயிக்கலாம், லேப் ஆயிக்கலாம், ஐபேட் ஆயிக்கலாம். இந்த டிவைஸை நீங்க கையில வச்சுக்கொண்டு கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நீங்க கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்றைய கிளாஸோ, போன கிளாஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா நாங்க இப்போ இன்ட்ரடக்ஷன் போய் கொண்டிருக்கிறதால, உங்களோட கிளாஸஸ், சப்ஜெக்ட் கிளாஸஸ் நடக்கிற நேரத்துல கட்டாயமாக நீங்க ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் கிளாஸ்ல நீங்க அட்டெண்ட் ஆகணும். அடுத்த முக்கியமான விஷயம், சைலண்டான பிளேசஸ் உங்களுக்கும் முக்கியம், எங்களுக்கும் முக்கியம். அப்பதான் எங்களோட என்ன சொல்ற கிளாஸஸ்ட கன்வகேஷன், நீங்க பேசுறது நாங்க மிக தெளிவா நாங்க கேட்கலாம். உங்களுக்கான அப்டேட்டை பண்ணலாம், உங்களோட மிஸ்டேக்களை திருத்தலாம். இப்படி பல விஷயங்களுக்கு எங்களுக்கு சைலண்டான பிளேஸ் மிக இம்பார்ட்டன்ட் ஆகிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், லீவ் பெர்மிஷன். உங்களுக்கே விளங்குது, மனிதர்கள் என்ற வகையில பல தேவைகள் நிமித்தமாக திடீரென்ற சில நிகழ்வுகளுக்கு நாங்கள் உட்படுவோம். எனவே அந்த இடத்துல லீவுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறும். அந்த இடத்துல நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொண்டால் நாங்க அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு செஞ்சு தருவோம். எங்கட சைட்லயும் எதுவும் இஷ்யூஸ் வர நேரமும் எங்களால முடியுமான வரைக்கும் நாங்களும் உங்களுக்கு ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணி அந்த பெரியர், அந்த தடங்களை நாங்க கிளியர் பண்ணிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த முக்கியமான விஷயம், ஹோம் ஒர்க் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹோம் ஒர்க் இப்ப நீங்க இதுல விளங்கிக் கொள்ளணும். ஹோம் ஒர்க்ங்கிறது நீங்க 24 மணித்தியாலத்துக்குள்ளால செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப உங்களோட கிளாஸ்ல பார்க்கலாம், எவ்ரிடே கிளாஸஸுக்கும் எவ்ரி கிளாஸஸுக்கும் இடையில ஒரு நாள் பிளாங்க் இருக்குது. அந்த பிளாங்க் ஆமாம் ஏன் உஸ்தாத். வைப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அதுல நீங்க பிராக்டிஸ் ஆகணும். உங்களோட சைட்ல இருக்கிற அடுத்த 50% கிளியர் ஆகணும்ங்கிறதுக்காக வேண்டி வைப்பட்டிருக்குது. எனவே ஹோம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும், ஹோம் ஒர்க் ஒரு கால அவகாசம் உங்களுக்கு தரப்படுது. அந்த காலத்துக்கூடாக அந்த ஹோம் ஒர்க் உரிய முறையில செய்யப்படணும். அது அந்த ஹோம் ஒர்க்கை நீங்க செய்யறது கூடாகத்தான் நீங்க எங்கள்ட கண்காணிப்புக்குள்ள 24 மணித்தியாலம் இருக்கிறீங்க. இப்ப இன்னைக்கு ஒரு பாடத்தை படிச்சுட்டு அடுத்த பாடம் வரைக்கும் நாங்க யாரு, நாங்க என்னத்தை படிச்சோம்ங்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு புதிய ஃப்ரெஷ்ஷான ஒருத்தராக கிளாஸுக்கு வர முடியாது. படிக்கிற விஷயங்கள் கூடாக நீங்க பல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு தான் கிளாஸ்ல திருப்பி ஜாயின் ஆக வேண்டி வரும். எனவே நீங்க ஏதோ ஒரு சிஸ்டத்துல எங்கள்ட கண்காணிப்புக்குள்ள ஆயிப்பீங்க. நீ எங்களுக்கு பக்கத்துல இல்ல, ஓகே உஸ்தாத். நாட்டுல இல்லாட்டியும் எங்களோட கண்காணிப்புல இருந்து நீங்க தப்ப முடியாது. சரி, நீங்க எங்களுக்கு ஹோம் ஒர்க்கை உரிய மெத்தட்ல செய்யலைன்னு சொன்னால் அடுத்த வகுப்பு ஒரு ரிவிஷன் கிளாஸா தான் நீக்கும். அது உங்களுக்கு விளங்கும். நாங்க புதிய பாடத்துக்கு போறது பொருத்தமாகிதா, இல்ல படிச்ச பாடத்தை தான் திருப்பி நாங்க படிக்க வேண்டி ஈக்குமான்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். என்றால் நீங்க ஹோம் ஒர்க்கை சரியா கன்சிடர் பண்ணி செய்யாமல் போகலாம் என்றால் தவிர்க்க முடியாத காரணங்கள் வரலாம். ட்ராவலிங், பிஸி, இப்படி பல இஷ்யூஸ் வர நேரம் சம்டைம் ஹோம் ஒர்க் செய்யறதுக்கான டைமிங் எங்களுக்கு கிடைக்கும். அந்த 24 ஹவர்ஸுமே எங்களுக்கு டைம் கிடைக்காம போகலாம், மனிதர்கள் என்ற வகையில. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்த கிளாஸை கட்டாயம் ரிவிஷன் கிளாஸாக நீங்க படிச்சு தந்த விஷயங்களை மீட்டி விட்ற கிளாஸாக நாங்க வைப்போம். அந்த நேரம் உங்களுக்கு அதை நாங்க சொல்லுவோம். எனவே எங்களோட அகாடமியில உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நாங்க படிச்சுட்டோம் என்றால், அகாடமியில சப்ஜெக்ட் என்று சொல்றது முழுமையாக உங்களோட ப்ரொனன்சியேஷன் பார்ட் தான், ப்ராக்டிஸ் பார்ட் தான். அப்படித்தானே? ஒருவான் வச்சுக்கொண்டு நாங்க நோட்ஸ் எடுத்துக்கொண்டு எக்ஸாம் ஷிட் பண்ணிக்கொண்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதி கொண்டு நோட் எடுத்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தேவைப்படுறது குறவு. சரியா? தேவைப்படாது ஓகே பெரும்பாலும். அப்ப ஓகே எங்களுக்கு உஸ்தாத். அதுல பெரும்பாலும் பிராக்டிஸ் தான் தேவை. எப்படி உச்சரிக்கிறது, நீங்க ஓதுறது சரியா, இப்படியான பார்ட் இடம்பெறத்தால உங்கள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும், உங்கள நாங்க ட்ரெயின் பண்ற ஒவ்வொரு கேட்டகரியும் 3 மெத்தட்ல 3 தடவைகள் அது ரிப்பீட்டேஷன் ஆகும். எப்படி என்றால் பாருங்க, முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒரு சப்ஜெக்ட்ட, ஒரு கேட்டகரிய உங்களுக்கு கிளாஸ்ல நாங்க விளங்கப்படுத்துவோம். செகண்ட் என்ன செய்வோம்? விளங்கப்படுத்தின அந்த கேட்டகரியில இருந்து சம்மரி சம்மரி பண்ணி, உங்களுக்கு தேவையான ஒரு பகுதிய நாங்க உங்களோட ஹோம் ஒர்க்கா தருவோம். அத நீங்க என்ன செய்வீங்க? வீட்ல இருந்து செல்ஃபா அந்த பிளாங்க் ஆயிக்கிற நாள்ல ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி, நீ டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பழகுவீங்க.
பழகி எங்களுக்கு நாங்கள் அனுப்ப சொன்ன அனுப்புவீங்க. ஏதோ ஒரு சிஸ்டத்தில் அந்த டிசைன் போய் கொண்டு இருக்கும். தேர்ட் பார்ட் என்ன செய்யும் என்றால், புதிய வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறது தானே அடுத்த வகுப்பு, அந்த ஸ்டார்டிங் வகுப்புலையும் நாங்கள் உங்களோட அந்த ரிவிஷன் கிளாஸை செஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட ஹோம்ஒர்க்கை செக் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளாஸுக்குள்ளே போவோம், புதிய பாடத்துக்கு போவோம். இன்கேஸ் அந்த புதிய வகுப்புக்கு போகிற டைமில் உங்களோட ஹோம்ஒர்க்கில் உங்களோட ரிவிஷன் பண்ணப்பட்ட அந்த பாடத்தில் உங்கள்கிட்ட போதிய அளவு தகுதிய, போதிய அளவு ஸ்டாண்டர்ட், போதிய அளவுக்குரிய அந்த டேலண்ட் அந்த இடத்துல டார்கெட்டாக வந்து இல்லைன்றால் நாங்கள் கொஞ்சம் திருப்பியும் ரிவிஷன் என்ற கேட்டகரிக்குள்ளே தான் நாங்கள் வருவோம். புதிய பாடம்ங்கிறது அவ்வளவுக்கு நான் மூவ் பண்ண மாட்டோம். ஏன்னால் எங்களோட டார்கெட் வந்து சிலபஸை முடிச்சுட்டு உங்களை அனுப்புறதெல்லாம் எங்கள் டார்கெட். நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு கேட்டகரியையும் நீங்கள் ஒழுங்கான முறையில் அதில் குறைந்தபட்சம் ஒரு 70 அல்லது 80% சரி அந்த உச்சரிப்பை நீங்கள் பிடிச்சி கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, ஓகே அடுத்த உஸ்தாத். முக்கியமான விஷயம் எங்களோட டைமிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ உங்களோட கிளாஸஸுக்குரிய டைமிங்காக நாங்கள் 7:15 டைமை போட்டோம் என்றால் உங்களோட லிங்க் பெரும்பாலும் 7:10 7:09 ஆக்குள்ள ஓப்பன் ஆகும். அதே உங்களோட மீட்டிங் ஐடி 7:15 7:24 7:25 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நீங்கள் ஜாயின் ஆகிறதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கும். 7:15க்குரிய வகுப்பு 7:25 ஆகுற நேரத்தில் உங்களோட லிங்க் ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகும், மீட்டிங் க்ளோஸ்ட் ஆகும். அதுக்கு பின்னால் எனக்கும் ஜாயின் ஆக இயலாது, உங்களுக்கும் ஜாயின் ஆக இயலாது. நாங்கள் சிஸ்டமாக ஓகே உஸ்தாத். எனவே நீங்கள் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு வரணும். நாங்கள் சம்மரியாக சொல்கிறோம், நீங்கள் உரிய டைமுக்கு கிளாஸில் ஜாயின் ஆகிறது உங்களோட நலவை, உங்களுக்கான பெனிஃபிட்டை கூடுதலாக கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே அடுத்ததாக உஸ்தாத். அகாடமியில் வெக்கேஷன் சிஸ்டத்தை உங்களுக்கு சொல்லித்தரோம். 3 வகையான கேட்டகரியில் வெக்கேஷன் இருக்குது. ஒன்று ரமதான் ஃபெஸ்டிவல் 7 நாட்கள் இருக்குது, முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாளுக்கான வெக்கேஷன் 7 நாள் இருக்குது. டிசம்பர் ஒரு வருடத்தினுடைய இறுதி பகுதியில் 7 நாட்கள் விடுமுறையாக வழங்கப்படுது. இப்படி 21 நாட்கள் தான் ஒரு வருடாந்த விடுமுறையாக இருக்குது. 21 கிளாஸ் டே அல்ல. உங்களோட 21 கிளாஸ் டே மிஸ் ஆகுமான்னு கேட்டால் அப்படி அல்ல. டேஸ் ஓகே உஸ்தாத். டேஸ் ஜென்ரலாக டேஸ் மிஸ் ஆகும். அதில் உங்களோட கிளாஸஸ் மிஸ் ஆகினா அது வெக்கேஷனாக கருதப்படும். இதல்லாமல் முக்கியமான 2 தினங்களை நாங்கள் வெக்கேஷனாக அறிவிச்சிக்கிறோம். ஒன்று மே டே, நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற மே டேயும் அகாடமியோட வெக்கேஷன் டே, அந்த டேயும் கிளாஸ் இடம்பெற மாட்டாது. 2வது மீலாட் டே, சொல்லுங்க மீலாட் டே தானே, அதுவும் இது ரெண்டும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால ஸ்பெஷல் ஹாலிடேயா இருக்கிற சந்தர்ப்பங்களாலும் நாங்களும் எங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆகிறதாலையும் நாங்கள் அந்த 2 டேயையும் ஒஃபிஷியலாக ஹாலிடேயாக மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் வெனிஸ்டே வார ஹாலிடேயை உங்களுக்கு ஃப்ரைடேயை மாற்றிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பெரும்பாலும் மெசேஜ் தந்திருப்பாங்க அகாடமியால். ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் இது பற்றிய தகவல் எல்லாம் அப்டேட் ஆகுமா? சரி, இப்படி ஒரு கேள்வி ஓகே கேட்டால் உஸ்தாத். இதை பற்றி எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க? என்னோட ஃப்ரெண்டு மூலமா உஸ்தாத். அவங்களோட ஃப்ரெண்டு மூலமா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அதுக்கு பின்னால என்ன செஞ்சீங்க? நாங்க 2 பேரும் மார்க்க விஷயங்கள் எதுல இருந்து சேர்ந்தாலும் நான் எதுல ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உஸ்தாத். அவங்க எதுல ஜாயின் பண்ணாலும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உஸ்தாத். நல்லா கோச்சிங் பண்றாங்க, நீங்க ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சோ அதனாலதாங்க உஸ்தாத் ஜாயின் பண்ணேன். நீங்க அவங்க சொன்னதுக்கு பின்னால நாங்க எப்படி ட்ரைன் பண்றோம், என்ன ப்ராக்டிஸ் பண்றோம், என்ன சிஸ்டத்துல கிளாஸஸ் நடக்குது, இதுகளை பத்தி தேடி பார்த்த அப்படியே ஒன்றும் இல்லை அப்படியா? இல்ல அவங்க எல்லாமே அதுக்கு விளக்கம் குடுத்தாங்க. முதல்ல வந்து உச்சரிப்புகள்ல கவனம் செலுத்துறாங்க. ஆஹ் அதுக்கு பிறகுதான் வந்து மற்ற விஷயங்கள், அதாவது குரான் மெமரைஸ் பண்றதா இருக்கட்டும், குரான் ரீட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு எழுத்துக்கள்லயும் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றத சொன்னாங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நீங்க ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஜாயின் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார். நல்ல, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன கோல் ஒன்று வரேன், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் டைம் வந்துட்டாங்க. ஓகே ஓகே உஸ்தாத்.
சரியா? ஹைர் நல்ல. அப்போ உங்களோட அந்த ரெக்கமெண்டேஷனோட வார நேரத்துல கட்டாயம் நீங்க எங்களை பத்தி தேடி பார்க்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நாங்க உருவாக்கிறோம். அதான் நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு கட்டாயம் அந்த பிளாட்ஃபார்மையும் சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள்ட்ட யூடியூப் சேனல் இருக்குது. ஆமாங்க சரியா? எங்கள்ட்ட யூடியூப் சேனல் ஆமாங்க வந்து நாங்க ஓபன் பண்ணி வைக்கிறோம். அதாவது எந்த ஒரு பிரைவசியும் இல்லாம பப்ளிசிட்டி பண்ணி வச்சுக்கிறோம். இல்ல நிறைய பேர் சொல்ற ஸ்டார்டிங் நான் இப்போ உங்களோட பேசுற விஷயம் ஸ்டார்டிங் எங்களுக்கு வந்த பெரிய ஒரு சேலஞ்சஸ் என்னன்னு சொன்னா நிறைய லேடிஸ் ஓதுறாங்க. அப்ப அவங்களோட குரல் எல்லாம் அஜ்னபி மிஹ்ரமியான விஷயங்கள்ல வரக்கூடியது. அப்ப நீங்க அதை பப்ளிசிட்டி பண்றீங்களே, அப்ப அடுத்தாக்க அதை கேட்பாங்களே இப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு. நாங்க உரிய பதில்களை கொடுத்து அதையும் தாண்டி சுமாராக எங்கள்ட்ட எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லை. இப்ப நீங்க வந்துக்கிறீங்க, நாங்களும் மீக்கிறோம், நீங்க ஓதுறீங்க, நாங்க ஓய் தரோம். நாங்க வேற எந்த விதமான கருத்து பரிமாற்றமும் இதுல செய்யறதில்ல. நீங்க வேணுமெண்டா செக் பண்ணி பார்க்கலாம். சுமார் உங்களுக்கு 8,000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் 8,000 மோர் தென் 8,500 வீடியோஸ்க்கு மேற்பட்ட வீடியோஸ் இது வரைக்கும் கிளாஸஸ் வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. அது உங்களை போல எந்த கிளாஸஸ் ஆகிக்கலாம், நாங்கள் ஷார்ட் கோர்ஸ் செய்கிறோம், அந்த ஷார்ட் கோர்சஸ் ஆகிக்கலாம். இப்படி பல கிளாஸஸ்ல இதில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. உங்களுக்கு தேவையானதுகளை பற்றி நீங்கள் தேடி பார்க்கலாம். நாங்கள் எதிர்பார்த்தோம் உங்களோட ரெக்கமெண்டேஷனுக்கு கூடாக நீங்கள் வார நேரத்தில் கட்டாயம் எங்களோட சேனலை நீங்கள் விசிட் பண்ணிக்கணும் என்று சொல்லி எதிர்பார்க்குறோம். விசிட் பண்ணப்பட்டீதா? நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் உஸ்தாத். அவங்க சொன்னோனே யூடியூப்ல போட்டு பார்த்தேன் உஸ்தாத். நல்ல ஜசாக்கல்லா ஹைர். உண்மையில நான் யூடியூப் சேனலை யூஸ் பண்றதுக்கான காரணங்கள்ல சில காரணங்களை உங்க நேரத்துல சொல்லிக்கிறேன். ஒன்று, இப்போ உங்களுக்கு தர ஹோம்ஒர்க் உங்களுக்கு போன கிளாஸ் நடந்துக்குது, இன்றைய கிளாஸ் நடந்துக்குது, நான் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். உங்களோட எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா உண்மையில அது கஷ்டமான விஷயங்களும் உண்டு. அதே நேரம் நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு கொண்டாலும் அதுவும் பொருத்தம் இல்லை. ஆகவே நாங்க சொல்றோம், உங்களுக்கான சில விஷயங்களை நீங்க மறக்காம நீங்க ரிப்பீட் பண்ணி கொள்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க சரியான மெத்தட்ல நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட எக்ஸசைஸ் உங்களுக்கு தர பயிற்சிகளை நீங்க எடுக்கிற ஓதல் பயிற்சி முறைகளை நீங்க திருப்பி ரிவிஸ் பண்ணி கொள்றதுக்கு ரிப்பீட் பண்ணி கொள்றதுக்கு உங்களோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல இன்றைக்கு நீங்க எங்களோட கிளாஸ்ல இருக்கிறீங்க,
நாளைக்கு எங்களோட கிளாஸ்ல நீங்க விட்ரோ பண்ணி போகலாம். அப்படி போற நேரத்துல உங்களுக்குரிய சப்ஜெக்ட் நீங்க படிச்சது என்னத்தை படிச்சுக்கிறீங்க, எப்படி ஓதி பழகிக்கிறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு திருப்பி நீங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இன்னொரு உஸ்தாதிட்ட பேசிட்டு நீங்க படிக்க தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நீங்க ஓதினது உங்களுக்குரியதெல்லாம் உங்களுக்கான பேரோட ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு அதுல அப்லோட் பண்ணப்படுறதால நீங்களே அதுல பேசிட்டு எவ்வளவு காலத்துக்கும் நீங்க கேட்கலாம், உங்களோட பிள்ளைகள் கேட்கலாம், உங்களோட பேர புள்ளைகள் கேட்கலாம். இப்படி நீண்ட காலத்துக்கு அதனுடைய பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான ஒரு நோக்கத்துல தான் நாங்க இதை உருவாக்கிக்கிறோம். உண்மையில யூடியூப் ஓகே சேனல் பொறுத்த சார். வரைக்கும் யூடியூப் சேனலினுடைய முக்கியமான பாட்டு என்னன்னு சொன்னா, குர்ஆனை ஓதுறதுக்கு 3 விஷயங்கள் தேவை. ஓதி பழகுறதுக்கு. ஒன்று கண்ணால பார்க்கணும். ரா வந்திக்குதா, ஸ வந்திக்குதா, பே வந்திக்குதா, நூன் வந்திக்குதான்னு சொல்லி கண்ணால பார்க்கணும். அதுக்கு பின்னால அந்த உச்சரிப்பை நாங்க காதால கேட்கணும். அதுக்கு பின்னால் அந்த உச்சரிப்பு எங்கட வாய் மூலமாக நடக்கணும். இது 3யும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரணும் என்றால், அதுக்கான நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்க யூடியூப் சேனலை கருதுறோம். இப்ப நீங்க இந்தியால ஓகே இருக்கிறீங்க, நாங்க ஸ்ரீலங்கால இருக்கிறோம். இப்ப நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து இது 2, 3 நடக்கணுமேண்டா. பார்க்கணும், கேட்கணும், உச்சரிக்கணும். நீங்க பார்க்கணும், நீங்க கேட்கணும், நீங்க இது 3 நடக்கணும் என்றால் எங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தாராளமாக போதும். எங்களுக்கு ரைட் பண்றது, டிரைவ் பண்றது, இதெல்லாம் ட்ரா பண்றதெல்லாம் தேவைப்படாதுங்கிற வகையில தான் நாங்க இத பிளாட்ஃபார்மை நாங்க உச்சரிச்சு யூஸ் பண்ணி கொண்டு வரோம். எனவே இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம். இதே போல ஒரு பெயர்ல உங்களோட பெயரும் உருவாக்கப்பட்டு இந்த போன கிளாஸ்லேருந்து உங்களோட கிளாஸஸுக்குரிய வீடியோஸ் அதில் அப்லோட் ஆகி கொண்டிருக்கு. நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை விசிட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளையிலும். அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமின்னு நீங்கள் யூடியூப் சேனல் அடித்தாலே இந்த லோகோவோட உங்களுக்கான சேனல் கிடைக்கும். கடைசியாக நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்றால், எப்படி நீங்கள் எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, எப்படி உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி இப்படி ஒன் டிகின்னு சொல்லி சொன்னதன் காரணமா தான் ஜாயின் ஆகிறீங்க. அப்படித்தானே? எங்களுடைய அகாடமி ஆமா உஸ்தாத். இதுவரைக்கும் சுமார் 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை இதுல உருவாக்கிக்குது. யாரையும் நாங்க அட்வர்டைஸ் பண்ணி கம்பல்சரி பண்ணி சல்லி கட்டி எங்களோட கிளாஸுக்கு கூப்பிடல. அப்படி எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை. ஓகே. சரியா? எப்படி நீங்க ஜாயின் ஆகிறீங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு அவரும் இன்னொரு நபர்களை டார்கெட் பண்ணி அவங்களையும் குர்ஆன் ஓத பழக்கணும் என்ற அந்த ஐடியாவோட எங்கள்ட்ட கொண்டு சேர்த்திக்கிறாங்க. இது கூட நாங்க என்ன சொல்றோம் என்றால், நீங்களும் எங்கட விஷன் மிஷன்ல கலந்து கொள்ளலும், பார்ட்டிசிபேட் பண்ணலும். இப்ப எங்க டார்கெட் ஒண்டிக்கிறே ஒரு பரம்பரைக்கு இந்த குர்ஆன்ல இந்த ஸ்டைல பழக்கணும் என்று சொல்லி. அப்ப அதுல வந்து ஒரு பரம்பரைங்கிறது எங்கட ஒரு தனி நபர்ட ஒரு தனி அகாடமியில ஒரு ஒர்க் ஆயிக்காது. நாங்க ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு பெரிய ஒரு டீம் ஒன்று தேவை. அந்த டீம் யார் என்று சொன்னால், எங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைகள் தான் அதுல டீம். நீங்க என்ன செய்யலாம்? ஒன்று நீங்க படிக்கிற ஸ்டைல வச்சு உங்கள்ட்ட வார சில பிள்ளைகள, உங்களோடு இருக்கிறவங்களுக்கு இத நீங்க டீச் பண்ணலாம். அவங்கள பயிற்றுவிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல. அதேபோல இந்த துறையில படிக்கணும் என்று ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இனங்கண்டு, அவங்களுக்கு எங்கள நீங்க அடையாளப்படுத்தி, இப்படி ஒன்று இருக்குது. நீங்க பார்க்கலாம். தேடி பாருங்கோ அவங்கள பத்தி. அவங்க நல்ல சொன்னா கட்டாயம் கலந்துக்கோங்கோ. ஒருவான சரியான ஸ்டைல்ல ஓதி புடிச்சுக்கோங்கன்னு சொல்லி, நீங்க அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அல்லது உங்களோட படிப்புகள, உங்களோட இந்த விஷயங்கள அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் ஷேர் பண்றத விட, நீங்க டார்கெட் பண்ணி ஷேர் பண்ணி, அவங்களும் எங்களோட கிளாஸ்ல வந்து படிப்பாங்கன்னு இருந்தால், அவங்க படிச்சு, அவங்க பழகி, அவங்க இன்னும் ஒருத்தருக்கு பழகி கொடுக்குற எல்லா நன்மையும் உங்களுக்கு சரிசமமா கிடைக்கும். அதானே குர்ஆன். கண்டிப்பா. 24 ஹவர்ஸ் எப்படியுமே ஆமாங்க கிடைக்கும். உஸ்தாத். இப்ப நீங்க கண்டிப்பா. எங்கள்ட்ட இப்ப நீங்க ஓதி கொண்டிருக்கிறீங்க, படிச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்க டைம் செலவழிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா, டைமே செலவழிக்காம, இப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின்ட் ஆகிக்கிறதே தெரியாம இருக்கிற ஒருத்தர் உங்கள் மூலமாக நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அது தெரியுமா? தெரியுமா? ஆமா. உங்களோட ஃப்ரெண்ட் ஆமாங்க வந்து உஸ்தாத். உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியுமோ தெரியாது. இப்ப இந்த டைம் நீங்க எங்கள்ட்ட கிளாஸ்ல இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனா, நீங்க ஓதுற, பழகுற, படிக்கிற, இத பத்தி யோசிக்கிற, சிந்தனை செய்ற எல்லா காலமும் அதுக்குரிய நன்மையை அவங்க பெற்றுக்கொண்டு தான் இருப்பாங்க. என்றால் இது குர்ஆனுக்குரிய பெனிஃபிட்ட குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. ஒரு எழுத்த உச்சரிச்சாலே 10 நன்மை கிடைக்கிற ஒரு 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 பொக்கிஷம் உலகத்துல வேற எதுக்கும் இல்ல என்ற வகையில நாங்க அதுல கூடுதல் கவனம் செலுத்திக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய லே அவுட், இதுல டெக்ஸ்ட் அவுட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உரிய ஆட்களை இனங்கண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சரி. லாஸ்ட்டா ஒரு கேள்வி கேட்கிறோம். எங்கள பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நாங்க அடுத்த கிளாஸ்ல நேரடியா சப்ஜெக்ட்க்கு போய்த்துருவோம். அப்ப அதுக்கு பின்னால வந்து நீங்க என்னத்த செய்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம் அப்போ. என்ன சரி இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம்.
இல்ல உஸ்தாத். எதுவும் டவுட் இல்ல உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ் கிளியர் உஸ்தாத். நல்ல ஜிசாக்கல்லாஹ் ஹைர். அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய கிளாஸஸுக்குரிய ப்ரிப்பரேஷன் அடுத்த கிளாஸ்லேருந்து நடக்கும். நாங்க அடுத்த கிளாஸ்லேருந்து நேரடியா சப்ஜெக்ட்டுக்குள்ள போவோம். இன்ஷா அல்லாஹ் உரிய நேரத்துல உரிய விஷயங்கள நாங்க படிச்சு முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே உஸ்தாத்.